அனைத்து காவி சொந்தங்களுக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டத்திலிருந்து நான் உங்கள் புல்லட் பாஸ்கரன். இதற்கு முன்னால நமதுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுவதும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை பயணமானது மாபெரும் எழுச்சி பயணமாக ஏழை எளிய மக்களுக்கு தாமரை சின்னத்தை கொண்டு சேர்க்கும் பயணமாக ஒரு சக்தி வாய்ந்த திறமைமிக்க படித்தவர்களை பண்பானவர்களை தேசிய நீரோடையில் இணைத்த பயணமாக அமைந்தது. அதே போன்று அதை மீண்டும் புதுப்பிக்கும் வகையில் இன்று தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதற்காக நாங்கள் புதுக்கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். மதிய உணவாக எங்களது கட்சியில் கொடுக்கப்பட்ட உணவானது எலுமிச்சை சாதமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி, இதுதான் தேசிய நீரோடை. எங்களுக்கு கோட்டர் பிரியாணியும் தேவையில்லை, கோட்டர் சரக்கும் தேவையில்லை. தேசியம் மட்டுமே எங்களது பார்வையாக உள்ளது. இந்த தேசிய நீரோடையில் எங்களை நாங்கள் சிறப்பாக இணைத்துக் கொண்டு நாடெங்கிலும் சிறப்பான நேர்மையான லஞ்ச லாபம் இல்லாம ஒரு ஆட்சியை அமைப்பதற்காகத்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் புனித யாத்திரையை நாங்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். விரைவில் தமிழகத்தை இந்த திருட்டு திராவிடத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்றி இந்த தமிழக மக்களை தேசிய நீரோடையில் முழுமையாக இணைத்துக் கொண்டு இங்கு அனைவரும் சமம், அனைத்து மதத்தினரும் சமம், அனைத்து சாதிகளும் சமம். இங்கு மனிதம் என்பதே ஒன்று, மகத்தானது மனிதம் மட்டுமே என்ற உணர்வோடு நாங்கள் எல்லாம் இன்று ஒற்றுமை பயணமாக சென்று கொண்டிருக்கிறோம். விரைவில் இந்த புதுக்கோட்டை பயணமானது செயின்ட் சார்ஜி கோட்டையில் நமது என்டிஏ கூட்டணி தலைமையில் முதலமைச்சர் வேட்பாளராக அமர வைப்போம் என்ற சூழ்நிலைத்து எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பை அமைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பாரத் மாதா கி நன்றி.